குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ்ல இருக்க ஃபர்தர் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ்ல இருக்க ஒரு சில பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோசர் ரெப்ரசன்டேஷன் டாபிக் பார்த்தோம். ஃபைனைட் ஆட்டோமேட்டா டாபிக்ஸ் பார்த்தோம். அப்போ பார்க்கும்போதே பார்த்தோம், அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா, நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎஃப்ஏ அண்ட் என்எஃப்ஏ, டிஎஃப்ஏக்கும் என்எஃப்ஏக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கம்பாரிசன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ கன்வர்ஷன், ஒரு என்எஃப்ஏ டயக்ராம் கொடுத்துட்டு அதை டிஎஃப்ஏவா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஃபுல்லா வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா ஈக்குவலன்ஸ். இப்போனா என்னன்னா, ரெண்டு ஃபைனைட் ஆட்டோமேட்டா டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்பாங்க. அது எப்படி ஈக்குவலா இல்லையா அப்படின்னு செக் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம கான்செப்ட் வைஸும் பார்ப்போம், பிளஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்ப்போம். எப்படியெல்லாம் வந்து இந்த டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம், அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு டாபிக் பார்க்கும்போதுமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. இதை ஷார்ட் ஃபார்மா டிஎஃப்ஏன்னு சொல்லலாம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். டிஎஃப்ஏ டயக்ராம் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனைட் ஆட்டோமேட்டா டயக்ராம்ஸை ஸ்டேட் டயக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் டயக்ராம்ஸ்ல என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஈஸியா அப்பதான் புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Q0, Q1, Q2ன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை தான் நம்ம வந்து ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னா, ஒரு டயக்ராம்ல இந்த மாதிரி ஏரோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டேட் தான் ஸ்டார்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி டபுள் ரவுண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஃபைனல் ஸ்டேட். இந்த மாதிரி ஏரோல மென்ஷன் பண்ணா அது ஸ்டார்ட் ஸ்டேட். இந்த மாதிரி டபுள் ரவுண்ட்ல மென்ஷன் பண்ணா அது வந்து ஃபைனல் ஸ்டேட். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த Q0ன்ற ஸ்டேட்ல இருந்து Q1க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ஆகும்போது ஒரு சில இன்புட்ஸை கன்சியூம் பண்ணிட்டு போகும். இன்புட்ஸ் என்ன இந்த டயக்ராமுக்கு நம்ம வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏபி அப்படின்னு நம்ம வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா Q0லேருந்து Q1க்கு போகும்போது ஒரு இன்புட் கன்சியூம் பண்ணிட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏ அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அடுத்து Q0லேருந்து Q2க்கு போகும். அப்போ ஒரு இன்புட் கன்சியூம் பண்ணிட்டு போகும். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது இன்புட் கன்சியூம் பண்ணிட்டு போகுது. இது இந்த ஏரோவை தான் வந்து நம்ம டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் போவோம். இன் டிஎஃப்ஏ எவ்ரி ஸ்டேட் ஹாஸ் எக்ஸாக்ட்லி ஒன் டிரான்சிஷன். இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Q0லேருந்து Q1க்கு ஏன்ற இன்புட் எடுத்துட்டு போயிருக்கு. சரிங்களா? இப்போ Q0லேருந்து வேற எந்த ஸ்டேட்டுக்குமே வந்து ஏன்ற இன்புட் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா அது டிஎஃப்ஏ கிடையவே கிடையாது. இதுதான் வந்து எக்ஸாக்ட்லி ஒன் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு இன்புட் போதும்னா அதே ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு சேம் இன்புட் போகக்கூடாது. இதுதான் வந்து எக்ஸாக்ட்லி ஒன் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இந்த இடத்துல வந்து பி போகலாம், ஆனா ஏ கண்டிப்பா போகக்கூடாது. இதுதான் வந்து ரூல். அடுத்து பாத்தீங்கன்னா மே ஹாவ் மோர் தென் ஒன் ஃபைனல் ஸ்டேட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இந்த டயக்ராம்ல ஒரு ஃபைனல் ஸ்டேட் தான் இருக்கணும்னு இல்லை, இன்னொரு ஃபைனல் ஸ்டேட்டும் இருக்கலாம். மல்டிபிள் ஃபைனல் ஸ்டேட்ஸ் வந்து டிஎஃப்ஏல அலௌட். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எப்சிலான் டிரான்சிஷன் இஸ் நாட் பாசிபிள். டிஎஃப்ஏல ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனோம்னா கண்டிப்பாக நம்ம இன்புட் கன்சியூம் பண்ணிட்டு தான் போகணும். எப்சிலான் மூவ்ஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இது வந்து இந்த மூணு தான் வந்து நமக்கு டிஎஃப்ஏல மெயின் ரூல். இதுல இருந்து என்எஃப்ஏ எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம என்எஃப்ஏ டாபிக் பார்க்கும்போது பார்க்கலாம். சரிங்களா? இப்ப டிஎஃப்ஏல அதோட டியூபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நேத்தே ஃபைனைட் ஆட்டோமேட்டால பார்த்துருப்போம். இருந்தாலும் இப்ப நம்ம ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். Q அப்படின்னா என்னன்னா,
செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த Q0, Q1, Q2 இதுதான் வந்து கேபிட்டல் Qல மென்ஷன் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்மா. சிக்மானா என்னன்னா இன்புட்ஸ். இந்த ஏபி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் வந்து இன்புட்ஸ். இதை சிக்மால டினோட் பண்ணும். அடுத்து ஸ்மால் Q அப்படின்னா என்னன்னா ஸ்டார்ட் ஸ்டேட். இங்க மென்ஷன் பண்ணிக்கல, Q0ன்றது தான் இங்க ஸ்டார்ட் ஸ்டேட். அடுத்து எஃப். எஃப்ன்றதுனால ஃபைனல் ஸ்டேட். இதுல எது எல்லாம் ஃபைனல் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா Q1 ஃபைனல் ஸ்டேட், Q2வும் ஃபைனல் ஸ்டேட். எஃப்ல வந்து Q1 Q2ன்றது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்டா. இது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதை பத்தி பார்க்கலாம். இப்போ டிஎஃப்ஏவோட டிரான்சிஷன் டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா கிவ்ஸ் Q இன்ட்டு சிக்மா ஈக்குவல் கிவ்ஸ் Q. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ Qன்ற ஸ்டேட்ல இருந்து நம்ம ஒரு இன்புட்டை கன்சியூம் பண்ண போறோம். அப்ப அது எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q. இன்னும் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போக முடியும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம். இன் டிஎஃப்இ எவ்ரி ஸ்டேட் ஹஸ் எக்ஸாக்ட்லி ஒன் டிரான்சிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் Q அப்படின்றது இப்போ Q0ன்னு வச்சுக்கோங்க. இன்புட் கன்சியூம் ஆகிறது வந்து A அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன? இப்போ பாருங்க Q0ல இருந்து ஏன்றது எங்க போயிருக்கு? Q1க்கு போயிருக்கு. அப்ப இங்க Qன்றது என்ன வரும் நமக்கு? Q1 அப்படின்னு தான் வரும். சரிங்களா? இதுதான் அங்க வந்து சொல்றாங்க. Q ஸ்டேட்ஸ் இன்ட்டு இன்புட் கன்சியூம் பண்ணா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்கும் டிஎஃப்ஏல. இதே என்எஃப்ஏல நமக்கு வேற மாதிரி மாறும். அது என்ன நம்ம என்எஃப்ஏ பார்க்கும்போது வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எப்படி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூபிள்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுல எதனா ஒன்று மட்டும் சேஞ்ச் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் Q எடுத்துட்டு வேற எதனா ஒன்று கொடுத்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு ஷஃபில் பண்ணுவாங்க. ஃபைண்ட் த டிஎஃப்ஏ டியூபிள்ஸ் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்ப நீங்க வந்து கரெக்டா இந்த 5 டியூபிள் ஞாபகம் வச்சு இதை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிஎஃப்ஏவோட டிரான்சிஷன் ஃபங்க்ஷனை வந்து கொஸ்டினா கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா கிவ்ஸ் Q இன்ட்டு சிக்மா கிவ்ஸ் போட்டு ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ல மட்டும் Q வச்சுட்டு மற்ற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 2 பவர் Q 3 பவர் Q இந்த மாதிரி வைக்கலாம். அப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஏவோட டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இதுல இருந்து இருக்கு. அடுத்து நம்ம டிஎஃப்ஏ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ட் a DFA that accept all strings ending with A. ஏல எண்ட் ஆகிற எல்லா ஸ்ட்ரிங்ஸுக்கும் அக்செப்ட் ஆகிற மாதிரி ஒரு டிஎஃப்ஏ டயக்ராம் வரையணும். அது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்புட்ஸ் ஏபி, ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா Q0 Q1, ஃபைனல் ஸ்டேட் Q1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம டயக்ராம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் எண்டிங் வித் ஏ, இது வந்து டிஎஃப்ஏ டயக்ராம். நம்ம சொன்ன மாதிரி இது ஸ்டார்ட் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட் Q1. ஏன்னா டபுள் ரவுண்ட்ல போட்டிருக்காங்களா, இது வந்து ஃபைனல் ஸ்டேட், இது ஸ்டார்ட் ஸ்டேட். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேட் டயக்ராம் ஏல எண்ட் ஆகிற எல்லா ஸ்ட்ரிங்ஸும் அக்செப்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஏல எண்ட் ஆகிற ஸ்ட்ரிங் ஏ பி ஏ இப்படின்ற ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஏன்ற இன்புட் கன்சியூம் பண்ணோம். Q0ல இருந்து ஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா பி, அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஏ. ஃபைனல் ஸ்டேட்ல வந்து முடிஞ்சிச்சுங்களா? ஸ்டார்ட் ஸ்டேட்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் ஸ்டேட்ல முடிச்சிட்டோம். கரெக்டா இது வந்து ஏபிஏ கன்சியூம் ஆயிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? பி ஏ ஏ பார்க்கலாங்களா? இப்போ பின்றது ஃபர்ஸ்ட் இன்புட். Q0ல இருந்து பி எங்க போகுது? Q0க்கே போகுது. பி நெக்ஸ்ட் ஏ, இன்னொரு ஏ இருக்குங்க இல்லையா, இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் லூப்ல இருக்கு ஏ. இப்போ பிஏஏன்ற இன்புட்டும் நமக்கு வந்து கன்சியூம் ஆகுது. இந்த மாதிரி நீங்க ஏல முடிகிற எந்த ஒரு ஸ்ட்ரிங் எடுத்து நீங்க இதுக்கு செக் பண்ணாலும் வந்து நமக்கு கரெக்டா வந்து அக்செப்ட் ஆகும். சரிங்களா? இதுக்கு டிரான்சிஷன் டயக்ராம் எப்படி வரையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இன்புட்ஸ் ஏ பி நம்ம யூஸ் பண்ணிட்டு ஏபி இன்புட்ஸுங்களா, ஸ்டேட் Q0 Q1 இதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ
Q நாட்ல இருந்து ஏன்ற இன்புட் எங்க போகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ Q0ல இருந்து ஏன்ற இன்புட் எங்க போகுது, நமக்கு Q1க்கு போகுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம Q1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். அடுத்து Q0ல இருந்து B, Q0ல இருந்து B எங்க போகுது, Q0க்கே போகுது. அப்போ நம்ம Q0 அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா Q1ல இருந்து A, Q1ல இருந்து A எங்க போகுது, Q1க்கே போகுது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல Q1 அப்படின்னு எழுதுறோம். அடுத்து Q1ல இருந்து B, Q1ல இருந்து B எங்க போகுது, Q0க்கு போகுது. அப்போ இந்த இடத்துல Q0. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம டிரான்சிஷன் டேபிள் வரையணும். இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎஃப்ஏ டயக்ராமை கொடுத்துட்டு இதுக்கு டிரான்சிஷன் டேபிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைனா டிரான்சிஷன் டேபிள் கொடுத்துட்டு டிஎஃப்ஏ டயக்ராம் இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டிஎஃப்ஏ டயக்ராம் கொடுத்துட்டு இதோட கண்டிஷன் என்ன, ஸ்ட்ரிங் எண்டிங் வித் ஏவா, இல்லைனா வந்து ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் 2Aஸா, இல்லைனா வந்து ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் வித் பியா, இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? இதுல இருந்து நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. டிஎஃப்ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம். என்எஃப்ஏவும் சிமிலர் தான், ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கும். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு ரெப்பிட்டேட்டிவா வந்துட்டே இருக்கு, பார்த்துருப்பீங்க. ஈஸியா மார்க் ஸ்கோரிங் ஏறும். இதுல இருந்து இதை தவிர்த்து நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகளே நமக்கு டிஎஃப்ஏல இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்எஃப்ஏ பார்ப்போம். என்எஃப்ஏ நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா, அதை என்எஃப்ஏன்னு சொல்லலாம். என்எஃப்ஏவும் டிஎஃப்ஏவும் மோர் ஆர் லெஸ் சிமிலர். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஃப்ஏ கேன் ஹாவ் மோர் தென் ஒன் டிரான்சிஷன். நம்ம டிஎஃப்ஏல பார்த்தோம், இட் ஹாவ் ஒன்லி ஒன் டிரான்சிஷன். என்எஃப்ஏல மோர் தென் ஒன் டிரான்சிஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ Q0 ஸ்டேட், Q1, Q2. இப்போ Q0ல இருந்து Q1க்கு ஏன்ற இன்புட் போயிடுச்சு அப்படின்னா டிஎஃப்ஏ ரூல்ஸ் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ Q0ல இருந்து Q2க்கு ஏன்ற இன்புட் போகக்கூடாது. ஆனால் என்எஃப்ஏல நீங்கள் Q0ல இருந்து Q2க்கும் ஏன்ற இன்புட் போகலாம். அதை தான் வந்து மோர் தென் ஒன் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் அலோஸ் எப்சிலான் மூவ்ஸ். நம்ம டிஎஃப்ஏல பார்த்தோம், இட் டசன்ட் அலோ எப்சிலான். ஆனால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்சிலான் மூவ்ஸும் அலோவ் பண்ணோம். நீங்கள் வந்து இன்புட்டை கன்சியூம் பண்ணாமல் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அப்புறத்துலேருந்து நீங்கள் இன்புட் கன்சியூம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எப்சிலான் மூவ்ஸ் வச்சுட்டு Q2ல இருந்து Q1, இங்க வந்து B அப்படின்னு இன்புட் இருக்குன்னா, இப்போ Q0ல இருந்து Q1க்கு நம்ம இன்புட்டே, Q2க்கு இன்புட்டே கன்சியூம் பண்ணாம வந்துடுவோம். அப்புறம் Q2ல இருந்து Bன்ற இன்புட்டை கன்சியூம் பண்ணி Q1க்கு போயிடும். இப்போ வந்து Q1 தான் ஃபைனல் ஸ்டேட் வச்சுக்கோங்க. நமக்கு கொஸ்டின் வந்து ஸ்ட்ரிங் அக்செப்டிங் B அப்படின்றது கொடுத்துறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம Q0ல இருந்து Q2க்கு வரோம். அப்போ நம்ம எந்த இன்புட்டுமே கன்சியூம் பண்ணல. இப்போ Q2ல இருந்து Q1 போனோம்னா நம்ம வந்து Bன்ற இன்புட்டை கன்சியூம் பண்ணிடலாம். சரிங்களா? இதே நீங்க Q0ல இருந்து Q1 போயிட்டீங்கன்னா நமக்கு ஏன்றது வந்துடும். நம்ம கொஸ்டின்ல ஒன்லி B மட்டும்தான் கேட்டிருக்காங்க. Bன்றது எப்படி நம்ம ரீச் பண்ணலாம்? அப்ப இதுக்கு நமக்கு ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, Q0 to Q2 to Q1 அப்படின்றது தான் நமக்கு இதுக்கு வந்து டிரான்சிஷன் போடுறது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஎஃப்ஏல பார்த்த மாதிரி என்எஃப்ஏக்கும் டியூபிள்ஸ் இருக்கு. சேம் அதே கேபிட்டல் Q, சிக்மா, ஸ்மால் q, எஃப், டெல்டா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்டா மட்டும், டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் மட்டும் இதுக்கு மாறும். நம்ம டிஎஃப்ஏல பார்த்தோம், Q இன்ட்டு சிக்மா கிவ்ஸ் Q அப்படின்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பவர் Q. ஏன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டிஎஃப்ஏல நமக்கு ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் போக முடியும். ஆனால் என்எஃப்ஏல நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஏன்ற இன்புட்டை கன்சியூம் பண்ணா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே ஏ வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா Q0ல இருந்து இப்போ ஏன்ற இன்புட் நம்ம கன்சியூம் பண்ணோம். அப்போ நம்ம Q1க்கும் போகலாம், Q2க்கும் நம்ம போகலாம் இல்லைங்களா?
இதுதான் வந்து 2 பவர் q. மொத்தம் நமக்கு 2 பவர் q பாசிபிலிட்டிஸ் மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? இப்போ இது எது நம்ம எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டிபெண்ட் ஆன் கொஷின். இப்போ வந்து ஏபின்ற இன்புட்டை கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ வந்து நம்ம Q0லேருந்து Q2க்கு வந்துட்டு Q2 வந்து Q1 போகணும். நீங்க Q0லேருந்து Q1 போனீங்கன்னா நம்மளால ஏபி கன்சியூம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏவோட நின்றுவோம். அடுத்து நம்ம பி எடுக்க முடியாது. இதுதான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். இதுதான் வந்து என்எஃப்ஓட ஸ்பெஷாலிட்டி. மல்டிபிள் ஒரே இன்புட்டுக்கு மல்டிபிள் ஸ்டேட்ஸ்க்கு நம்மளால போக முடியும். சரிங்களா? இப்போ அதே கொஸ்டின் நம்ம டிஎஃப்ஏ பார்த்த அதே கொஸ்டின் வச்சு என்எஃப்ஏ பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்ட் அன் என்எஃப்ஏ தட் அக்செப்ட் ஸ்ட்ரிங்ஸ் எண்டிங் இன் ஏ. சரிங்களா? இது நீங்க இந்த டயக்ராம் பார்த்தாலே ஈஸியா சொல்லிடலாம் இது என்எஃப்ஏ. ஏன்னா Q0லேருந்து ஏக்கு வந்து Q1க்கும் போகுது, Q0க்கும் போகுது. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோன்னா நீங்க வந்து இது வந்து என்எஃப்ஏ அப்படின்னு நீங்க ஈஸியா சொல்லிடலாம் இல்லைங்களா? இப்போ இந்த டயக்ராம் வந்து ஸ்ட்ரிங்ஸ் எண்டிங் வித் ஏல எண்ட் ஆகிற எல்லா ஸ்ட்ரிங்குமே அக்செப்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் நம்ம எடுத்துப்போம். ஏ பி ஏ. இப்போ பாருங்க இந்த ஏபிஏன்ற ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் வந்து ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்றது இந்த லூப்ல போயிடலாம். அடுத்து பி. பிக்கும் நம்ம திரும்ப Q0லே இருக்கலாம். பீன்ற இன்புட் கன்சியூம் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஏ இதோட முடியுது. அப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய் ஆகணும். அப்போ நம்ம Q0லேருந்து Q1 போயிடுறோம். சரிங்களா? எவ்வளோ. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பி ஏ. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பின்றதுக்கு நம்ம Q0லேருந்து Q0லே இருக்கலாம். பின்ற இன்புட் கன்சியூம் பண்ணிடலாம். அடுத்து நமக்கு இருக்கிறது ஏ. அப்போ நம்ம Q0லேருந்து Q1க்கு வந்துடும். ஒன்று நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக இருக்க ஆல்ஃபபெட்டை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்ம ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்கணும். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இங்கே நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏபிஏக்கு வந்து இங்கே நான் ஏ எடுக்கிறேன், திரும்ப பியும் இங்கே எடுக்கிறேன், திரும்ப ஏவும் நான் இங்கேயே எடுத்துக்கிறேனே அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கூடாது. ஏன்னா நமக்கு ஃபைனல் ஆல்ஃபபெட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்ம ஃபைனல் ஸ்டேட்டில் தான் முடிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு டிரான்சாக்ஷன் டேபிள் வரையலாம். ஸ்டேட் இன்புட் வந்து ஏ பி. இப்போ Q0ன்ற ஸ்டேட் இதான் ஸ்டார்ட் ஸ்டேட். எப்பவுமே டிரான்சிஷன் டேபிள் நம்ம ஸ்டார்ட் ஸ்டேட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? Q0ல இருந்து ஏ எங்க போகுது? Q0ல இருந்து ஏ Q0க்கும் போகுது, Q1க்கும் போகுது இல்லைங்களா? அப்ப Q0 Q1 அப்படின்னு சொல்லி நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா Q0ல இருந்து பி. Q0ல இருந்து பி எங்க போகுது? Q0ல இருந்து பி Q0க்கே தான் போகுது. அப்ப நம்ம இந்த இடத்துல Q0ன்றதை மென்ஷன் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா Q1ல இருந்து ஏ. Q1ல இருந்து ஏ எங்க போகுது? Q1ல இருந்து ஏ எங்கேயுமே போல. ஸோ நல். Q1ல இருந்து பி எங்க போகுது? Q1ல இருந்து பியும் எங்கேயுமே போல. ஸோ அதுவும் வந்து நல். இதுல நீங்க பார்க்கலாம். நீங்க டிஎஃப்ஏ டயக்ராமோ டிரான்சிஷன்ல பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள்ல நமக்கு நல்லுன்றது மென்ஷனே ஆயிருக்காது. ஆனா என்எஃப்ஏல எப்சிலான் மூவ்ஸ் அலவுட் அப்படின்றதால இந்த இடத்துல வந்து நல்லுன்றது நமக்கு டேபிள்ல மென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இதுல இருந்து இது என்எஃப்ஏன்றது நம்ம கண்டுபிடிச்சலாம். இதே மாதிரி உங்களுக்கு இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிரான்சிஷன் டேபிளை கொடுத்துட்டு இது என்எஃப்ஏவா டிஎஃப்ஏவா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல் அப்படின்றது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது என்எஃப்ஏ. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இதுல என்எஃப்ஏ. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். இதுலயும் அதே மாதிரி டிஎஃப்ஏ மாதிரி டிரான்சிஷன் டேபிள் கொடுத்துட்டு நம்மள ஸ்டேட் டயக்ராம் வரைய சொல்லலாம். இல்ல ஸ்டேட் டயக்ராம் கொடுத்துட்டு டிரான்சிஷன் டேபிள் என்னன்னு கேட்கலாம். இல்ல ஒரு என்எஃப்ஏ டயக்ராம் கொடுத்துட்டு அதோட கண்டிஷன் என்ன, ஸ்ட்ரிங்ஸ் எண்டிங் வித் ஏவா
இல்லைன்னா ஸ்ட்ரிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஏவா, இந்த மாதிரி கொஷின்ஸும் நமக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? என்எஃப்ஏ டிஎஃப் இந்த ரெண்டு டாப்பிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப 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 முக்கியம். இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க டிஓசி படிக்கவே படிக்காதீங்க. இதுல இருந்து நமக்கு அட்லீஸ்ட் 2 கொஷின்ஸாவது வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎஃப் அண்ட் என்எஃப். இப்போ டிஎஃப்ஏவும் என்எஃப்ஏவும் பார்த்தோம். இப்போ அதோட டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எவ்ரி டிஎஃப்ஏ இஸ் என்எஃப்ஏ. இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி என்எஃப்ஏ இஸ் நாட் டிஎஃப்ஏ பட் கன்வர்ஷன் ஆஃப் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ இஸ் பாசிபிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிஎஃப்ஏ டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா அது ஆல்ரெடி என்எஃப்ஏல தான் இருக்கு. ஏன்னா என்எஃப்ஏல எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ஆனால் டிஎஃப்ஏல நமக்கு பார்த்தீங்கன்னா எப்சிலான் மோஸ் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் தான் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கு. ஆனால் என்எஃப்ஏல அந்த மாதிரி எந்த ஒரு ரூலுமே இல்லை. அப்படின்றதால ஒரு டிஎஃப்ஏ டயக்ராம் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஆல்ரெடி என்எஃப்ஏல தான் இருக்கு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா என்எஃப்ஏ எவ்ரி என்எஃப்ஏ இஸ் நாட் டிஎஃப்ஏ. ஏன்னா சப்போஸ் இப்போ ஏன்ற இன்புட் மல்டிபிள் ஸ்டேட்ஸுக்கு போயிருந்துச்சுன்னா அப்போ அது டிஎஃப்ஏ இல்லை. ஆனால் அந்த என்எஃப்ஏவை நம்மளால டிஎஃப்ஏவா கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் நம்ம அதை தான் பார்க்க போறோம். ரொம்பவே வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸ்ல ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். அதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இதில் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஏ ரெக்வயர்ஸ் மோர் ஸ்பேஸ், என்எஃப்ஏ ரெக்வயர்ஸ் லெஸ் ஸ்பேஸ் தேன் டிஎஃப்ஏ. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎஃப்ஏ ஏன் மோர் ஸ்பேஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு இன்புட், ஒரே ஒரு இன்புட், அதாவது ஒரு இன்புட்டுக்கு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் மட்டும்தான் போக முடியும். ஆனா அதே என்எஃப்ஏல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டேட்ஸ்க்கு போகலான்றதால நம்ம டிரான்சிஷன் டயக்ராம சின்னதாக முடிச்சிடலாம். அப்போ நமக்கு ஸ்பேஸ் கம்மியாகும். இதில் நம்ம ஒரு இன்புட்டுக்கும் தனித்தனியாக நம்ம ஸ்டேட்ஸ் போடணும் அப்படின்றதால டயக்ராம் நம்ம பெருசாக இருக்கும். அப்போ நமக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கும். சரிங்களா? அதான் டிஎஃப்ஏ ரெக்வயர்ஸ் மோர் ஸ்பேஸ், என்எஃப்ஏ ரெக்வயர்ஸ் லெஸ் ஸ்பேஸ். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் எது மோர் ஸ்பேஸ் எடுத்துக்கும், எது லெஸ் ஸ்பேஸ் எடுத்துக்கும். இதை நீங்கள் மெமரி பண்ண வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஏ கேனாட் யூஸ் எம்டி ஸ்ட்ரிங், என்எஃப்ஏ கேன் யூஸ் எம்டி ஸ்ட்ரிங். இது நம்ம அங்கேயே பார்த்தோம். எப்சிலான் மூவ்ஸ் இதில் அலௌடு கிடையாது, இதில் எப்சிலான் மூவ்ஸ் அலௌடு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன் டிஎஃப்ஏ த நெக்ஸ்ட் பாசிபிள் ஸ்டேட் இஸ் டிஸ்டிங்க்ட்லி செட். இதுவும் நம்ம அங்கேயே பார்த்தோம். என்எஃப்ஏ ஈச் இன்புட் சிம்பிள் கேன் ஹவ் பாசிபிள் மெனி பாசிபிள் நெக்ஸ்ட் ஸ்டேட். அதுதாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு இன்புட்டுக்கு மல்டிபிள் இது போகலான்றது பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சிஷன் ஃபங்க்ஷனும் நம்ம வந்து அங்கே கான்செப்ட் பார்க்கும்போதே பார்த்தோம். இதுக்கு வந்து ஏன் கியூ, இதுக்கு வந்து ஏன் 2 பவர் கியூ அப்படின்னு சொல்லி நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் கிளியரா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் டிஎஃப்ஏ இஸ் மோர், நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் என்எஃப்ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஎஃப்ஏ. இது பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஏக்கும் என்எஃப்ஏக்கும் சேம் கொஷின் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்டேட் டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்எஃப்ஏவோட டிஎஃப்ஏல ஒன்று அதிக ஸ்டேட்ஸ் இருக்கும், இல்லை அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக என்எஃப்ஏல அதிகமாகவும் டிஎஃப்ஏல கம்மியாகவும் இருக்கவே இருக்காது. சரிங்களா? இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்பயுமே வந்து டிஎஃப்ஏவோட என்எஃப்ஏல ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஎஃப்ஏல எவ்வளோ ஸ்டேட் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கலாம், இல்லைனா அதை விட கம்மியாக தான் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இது நம்ம ஃபர்தராக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு அது புரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் நீடட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் அண்ட் இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் லெஸ், டைம் நீடட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் இன்புட் ஸ்ட்ரிங் இஸ் மோர். இதுவும் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தாலே இதே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டுக்கு இப்போ ஏன்ற இன்புட் நம்ம கன்சியூம் பண்ணோம்னா நெக்ஸ்ட் நமக்கு ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்கு, கியூ அப்படின்ற ஒரு ஸ்டேட் தான் இருக்கு. இங்கே பார்த்தோம் இல்லையா? இதுதான் கியூன்னு பார்த்தோம் இல்லையா? ஒரே இதுதான் இருக்கு. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பவர் கியூ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ எந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம வந்து டிசைட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம போக வேண்டியதுன்றதால நமக்கு டைம் கன்சூமிங் ரொம்பவே வந்து இதில் கம்மியாக இருக்கும். சரிங்களா? இவ்வளோதான் டிஎஃப்ஏக்கும் என்எஃப்ஏக்கும் உள்ள கம்பேரிசன்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து நமக்கு கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் எந்த 2 கரெக்ட், எந்த 3 கரெக்ட், ஏபி கரெக்டா, ஏசி கரெக்டா இப்படின்ற கொஸ்டின்ஸ் வரது இதுலேருந்து நமக்கு கேட்கலாம். இப்போ டிஎஃப்ஏ ரெக்வயர்ஸ் மோர் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா வந்து
இந்த இதை வந்து மாற்றி கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் டிஎஃப்ஏ இஸ் லெஸ். இப்போ ஏ கரெக்டா பி கரெக்டா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கேட்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஏன்றது தான் கரெக்டுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏ. இப்போ கம்பாரிசனில் பார்த்தோம் இல்லையா, என்எஃப்ஏல இருக்கிறத டிஎஃப்ஏவா கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. ஸ்டெப்ஸ் தியரியா இதில் இருக்கு. நம்ம சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இது கன்வே ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் படிச்சுப்போம். கன்வெர்ட். இப்போ நமக்கு வந்து என்எஃப்ஏ டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம ஈக்குவலன்ட் டிரான்சிஷன் டேபிள், என்எஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்எஃப்ஏ ஸ்டேட் டயக்ராம் வச்சு என்எஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணிட்டு என்எஃப்ஏ டிரான்சிஷன் டேபிளை வச்சு டிஎஃப்ஏ டிரான்சிஷன் டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படின்றத நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போ சம் பார்க்கும்போது பார்க்கலாம். ரொம்பவே வந்து சிம்பிள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள் வச்சு டிஎஃப்ஏ வரைஞ்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சிச்சு. இப்போ என்எஃப்ஏலேருந்து நமக்கு ஃபைனலாக டிஎஃப்ஏ வந்து கிடைச்சிடும். அது எப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாம்பிள், கன்சிடர் த ஃபாலோவிங் என்எஃப்ஏ. இந்த டயக்ராம் என்எஃப்ஏ நீங்கள் எப்படி சொல்வீங்க? ஏன்ற இன்புட்டு கியூ நாட்லேருந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸ்க்கு போயிருக்கு. அப்போ இது என்எஃப்ஏ. இங்கே நமக்கு முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ஏபி, ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா Q0, Q1, Q2, ஃபைனல் ஸ்டேட் Q2. அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ரவுண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நாங்கள் என்எஃப்ஏ ஸ்டேட் டயக்ராம் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் தான். நமக்கு இங்கே இதை பார்க்கும்போது நமக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால இங்கே வந்து நான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ என்எஃப்ஏ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம என்எஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள் ஃபார்ம் பண்ணணும். இதுதான் நமக்கு ஸ்டெப் நம்பர் 1. இதை எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நார்மல் என்எஃப்ஏ கன்வர்ஷனில் பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஸ்டேட் Q0, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து ஏபின்றது இருக்கு. இப்போ Q0ல இருந்து ஏ எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q0க்கும் போயிருக்கு, Q1க்கும் போயிருக்கு. அப்போ Q0, Q1. அடுத்து பார்த்தீங்கன்னா Q0ல இருந்து பி, Q0லேருந்து பி எங்கே போயிருக்கு? Q0க்கு போயிருக்கு. வேற எங்கன்னா போயிருக்கா? வேற எங்கேயும் போகல. அப்போ Q0. அடுத்து பார்த்தீங்கன்னா Q1லேருந்து ஏ, Q1லேருந்து ஏ எங்கே போயிருக்கு? Q1லேருந்து ஏன்ற டிரான்சாக்ஷன் எங்கேயுமே இல்லை. ஸோ நல். அடுத்து பார்த்தீங்கன்னா Q1லேருந்து பி, Q1லேருந்து பி எங்கே போயிருக்கு? Q2க்கு போயிருக்கு. அப்போ Q2. Q2லேருந்து ஏ எங்கே போயிருக்கு? Q2லேருந்து ஏ எங்கேயுமே இல்லை. ஸோ நல். அடுத்து Q2லேருந்து பி, Q2லேருந்து பி எங்கே போயிருக்கு? Q2 வந்து எந்த டிரான்சாக்ஷனுமே இல்லை. ஸோ இதுவும் வந்து நல் தான். இதுதான் வந்து இப்போ நமக்கு வந்து என்எஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஎஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். இதுதான் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அதை நம்ம என்னன்றது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டேட் போர்ட் மென்ஷன் பண்ணிட்டோம். இன்புட்ஸ் ஏ பி மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ Q0 ஸ்டார்ட் ஸ்டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ Q0ல இருந்து ஏ எங்கே போகுது? Q0ல இருந்து ஏ Q0க்கும் போகுது, Q1க்கும் போகுது. ஸோ Q0, Q1. இப்போ Q0ல இருந்து பி, Q0ல இருந்து பி எங்கே போகுது? Q0க்கே தான் போகுது இல்லைங்களா? ஸோ Q0. இப்போ தான் நம்ம இங்கே தான் வந்து நம்ம நோட் பண்ணோம். நார்மலாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் Q1 அப்படின்னு சொல்லி போயிடும். ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணோம்? டிஎஃப்ஏவா டிரான்சிஷன் என்எஃப்ஏலேருந்து பண்ணும்போது என்ன பண்ணோம்னா இங்கே நமக்கு நியூவாக ஒரு ஸ்டேட் கிடச்சிருக்கு, Q0, Q1. இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி சிங்கிள் ஸ்டேட்டாக எடுத்துக்கணும், Q0யும் Q1யும். சரிங்களா? இங்கே நியூவாக நமக்கு ஸ்டேட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை தான் நம்ம வந்து இப்போ ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Q0, Q1 இதுக்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டிஎஃப்ஏ டிரான்சிஷன் டேபிளில் இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். இப்போ Q0க்கும் Q1க்கும் ஒரு இன்புட்டாக பார்க்கலாம். இப்போ Q0லேருந்து ஏ எங்கே போகுது? Q0லேருந்து ஏ Q0க்கு போகுது, Q1க்கு போகுது. Q0, Q1.
இப்போ இந்த Q1 பார்க்கணும். ரெண்டுத்தையும் வந்து யூனியன் பண்ணி தான் இங்கே வந்து எழுதணும். சரிங்களா? இப்போ Q1லேருந்து ஏ எங்கே போகுது? Q1லேருந்து ஏ, Q1லேருந்து ஏ எங்கேயுமே போகல. ஸோ Q0 Q1 அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ Q0லேருந்து பி, Q0லேருந்து பி எங்கே போகுது? Q0க்கே போகுது இல்லையா? ஸோ Q0. அடுத்து பார்த்தீங்கன்னா Q1லேருந்து பி, Q1லேருந்து பி எங்கே போகுது? Q1லேருந்து பி எங்கே போகுது? Q2க்கு போகுது. ஆல்ரெடி நமக்கு Q0 இருக்கு. இப்போ Q1லேருந்து பி எங்கே போகுது? Q2க்கு போகுது. ஸோ Q0 யூனியன் Q2, அதாவது Q0 யூனியன் Q2, இதுதான் நம்ம வந்து Q0 Q2 அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு இங்கே நியூவாக இங்கே ஒரு ஸ்டேட் கிடச்சிருக்கு. இப்போ இதுதான் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? Q0 Q2. இப்போ இதுலேருந்து Q0லேருந்து ஏ எங்கே போகுது? Q0லேருந்து ஏ Q0க்கே போகுது. அப்புறம் Q1க்கும் போகுது. ஸோ Q0 Q1. அடுத்து Q0லேருந்து பி எங்கே போகுது? Q0லேருந்து பி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q0க்கே தான் போகுது. அப்போ Q0. இதே Q2லேருந்து பி எங்கே போகுது? Q2லேருந்து பி எங்கேயுமே போகல. ஸோ Q0ஓட முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்க, இதில் வந்திருக்க ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Q0 Q1. Q0 Q1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா? இருங்க, எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஏன் நம்ம முடிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எதுவும் போகல அப்படின்னா, இப்போ இங்கே வந்திருக்க ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Q0 Q1 Q0. இப்போ Q0 Q1க்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. Q0க்கும் நம்ம வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு திரும்ப போட்டிங்கனாலும் சேம் இதே தான் வரப்போகுது இல்லையா? இந்த ரெண்டே தான் திரும்ப வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப போட போட இது மட்டுமே தான் வந்துட்டு. ஸோ நம்ம இதோட வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இது நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த டிரான்சிஷன் டேபிள் வச்சு நம்ம இந்த டிஎஃப்ஏ டயக்ராம் வரைய போகிறோம். அது எப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ Q0 அப்படின்றது ஸ்டார்ட் ஸ்டேட் இல்லையா? Q0ன்றது போட்டோம். ஏன்ற இன்புட் எங்கே போகுது? Q0லேருந்து ஏன்ற இன்புட் எங்கே போகுது? Q0 Q1, Q0 Q1. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்ஸ் எது எது எதுன்னா இந்த Q0 Q0 Q1 Q0 Q2 இந்த 3 ஸ்டேட்ஸ் தான் நம்ம வந்து எழுதணும். இதில் ஏன் இதை நம்ம ஃபைனல் ஸ்டேட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டவுட் வரும். அது எது போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு NFA டயக்ராம் கொடுக்கும்போது Q2 தான் ஃபைனல் ஸ்டேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் Q2 இருக்கோ அதை நம்ம ஃபைனல் ஸ்டேட்டாக போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் வந்து உங்களுக்கு Q2 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுவும் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேட்டாக ஆக்ட் ஆகிருக்கும். ஆனால் நமக்கு இங்கே வந்து அப்படி ஆகலை. இதில் மட்டும்தான் நமக்கு Q2 வந்திருக்கு. ஸோ இது மட்டும்தான் நமக்கு ஃபைனல் ஸ்டேட். இப்போ பாருங்க, இந்த ஸ்டேட் Q0 Q0 Q1 Q0 Q2 எழுதியாச்சு. இப்போ Q0லேருந்து ஏ எங்கே போகுதுன்னா Q0 Q1க்கு போகுது. Q0 Q1க்கு போகுது. அடுத்து Q0லேருந்து பி எங்கே போகுது? Q0க்கு போகுது. ஸோ Q0லேருந்து பி எங்கே போகுது? Q0க்கு போகுது. அடுத்து Q0 Q1 இதுல இருந்து ஏ எங்கே போகுது? Q0 Q1க்கே போகுது இல்லையா? Q0 Q1லேருந்து ஏ எங்கே போகுது? Q0 Q1க்கே போகுது. அடுத்து Q0 Q1லேருந்து பி எங்கே போகுது? Q0 Q2. Q0 Q1லேருந்து பி எங்கே போகுது? Q0 Q2. அடுத்து பார்த்தீங்கன்னா Q0 Q2லேருந்து ஏ எங்கே போகுது? பார்த்தீங்கன்னா Q0 Q1. Q0 Q2லேருந்து ஏ எங்கே போகுதுன்னா Q0 Q1. அடுத்து Q0 Q2லேருந்து பி எங்கே போகுது? Q0க்கு போகுது. பாருங்க, Q0 Q2லேருந்து பி எங்கே போகுது? Q0க்கு போகுது. இவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு டிஎஃப்ஏ டிரான்சிஷன் டயக்ராம். இப்போ நீங்கள் இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகும்.
சரிங்களா? என்எஃப்ஏ ஸ்டேட் டயக்ராம் வந்து டிஎஃப்ஏ ஸ்டேட் டயக்ராமா எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்து சிம்பிள் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. திரும்ப திரும்ப நீங்கள் சம்ஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டூ ஃபைனைட் ஆட்டோமேட்டா. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லாஸ்ட் டாபிக். ரொம்பவே வந்து சிம்பிள். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைனைட் ஆட்டோமேட்டா டயக்ராம் கொடுத்துட்டு இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே டயக்ராம் பார்த்துட்டு இது ஈக்குவல் இது ஈக்குவல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டேட் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டேட் இருக்கு. உடனே நீங்கள் வந்து இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இது ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் இப்போ ஸ்டெப் தியரியாக படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நம்ம இந்த லைன் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார்ட் ஸ்டேட் ஃப்ரம் போத் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஸ்டார்ட் ஸ்டேட் Q0 Q1 Q4 இந்த ரெண்டு ஸ்டார்ட் ஸ்டேட்டையும் எடுத்துக்க சொல்கிறாங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக் வெதர் போத் ஃபைனைட் ஆட்டோமேட்டா டிரான்சிஷன் லைஸ் இன் எய்தர் ஃபைனல் ஆர் நான் ஃபைனல். இப்போ Q1 Q4 இதுலேருந்து நம்ம இன்புட் ஒன்று எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி டிரான்சிஷன் டேபிள் போடுவோம் இல்லையா, ஏபின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா சிடின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். சிடின்ற இன்புட்டு ஃபைனல் ஸ்டேட் நான் ஃபைனல் ஸ்டேட் கரெக்டாக டிரான்சிஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் இப்படி தேரியாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். பெட்டர் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிவிட்டு இங்கே வந்து தியரிக்கு வந்து வரேன். சரிங்களா? இங்கே பார்த்துக்கோங்க. கொஷின் அதே கொஷின் தான். ரெண்டு டயக்ராம் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்னா என்ன ஃபைனல் ஸ்டேட், என்எஃப்னா நான் ஃபைனல் ஸ்டேட். இங்கே டேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்காக இங்கே வந்து உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கு. அது என்னன்னு புரியலன்னு உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஸ்டேட் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ரெண்டுத்துல இருந்தோம் Q0 Q1 Q4 இது ரெண்டும் ஸ்டார்ட் ஸ்டேட். இங்கே வந்து Q1 Q4 எடுத்துட்டோம். இன்புட்ஸ் வந்து சிடி இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். இப்போ Q1 Q4லேருந்து சி எங்கே போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம டிஎஃப்ஏ டிரான்சிஷன் டேபிள் வரைஞ்சோம் இல்லையா, அதே தான் சேம் கான்செப்ட் தான். புதுசுலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ Q1 Q4 இப்போ Q1லேருந்து சி எங்கே போகுது, Q1லேருந்து சி எங்கே போகுது, Q1க்கே போகுது இல்லைங்களா? Q4லேருந்து சி எங்கே போகுது, Q4லேருந்து சி Q4க்கே போகுது. ஸோ Q1 Q4. சரிங்களா? இப்போ இந்த Q1ன்றது என்ன, ஃபைனல் ஸ்டேட். Q4ன்றது என்ன, ஃபைனல் ஸ்டேட். இந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு முடிஞ்சாலோ இல்லை ரெண்டுமே வந்து நான் ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு முடிஞ்சாலோ நெக்ஸ்ட் நீங்கள் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணலாம். இஃப் சப்போஸ் ஒரு ஸ்டேட் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேட் இன்னொன்று நான் ஃபைனல் ஸ்டேட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதோடு நீங்கள் நிறுத்திட்டு ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? சாரி. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் Q1 Q4லேருந்து டின்ற இன்புட்டுக்கு நம்ம செக் பண்ணலாம். இப்போ Q1லேருந்து டி எங்கே போகுது, Q2க்கு போகுது. நெக்ஸ்ட் Q4லேருந்து டி எங்கே போகுது, Q4லேருந்து டி Q5க்கு போகுது. அப்போ Q2 Q5. இப்போ இது ரெண்டும் பாருங்க, Q2 நான் ஃபைனல் ஸ்டேட், Q5 நான் ஃபைனல் ஸ்டேட். ஸோ NF அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ ரெண்டுமே வந்து நான் ஃபைனல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட் இப்போ நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே Q1 Q4 Q2 Q5 இந்த ரெண்டு ஸ்டேட் வந்திருக்கு. Q1 Q4 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது நீங்கள் போட்டிங்கனாலும் திரும்ப அதே தான் வரப்போகுது. நியூவாக நமக்கு என்ன ஸ்டேட் உருவாயிருக்குன்னா Q2 Q5ன்றது ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதுக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ Q2 Q5 வச்சு சேம் சிடி இன்புட்டுக்கு கண்டுபிடிப்போம். இப்போ Q2லேருந்து சி எங்கே போகுது, Q2லேருந்து சி இல்லையா, Q2லேருந்து சி, Q2லேருந்து சி எங்கே போகுதுன்னா Q3க்கு போகுது. Q3 அடுத்து Q5லேருந்து சி, Q5லேருந்து சி எங்கே போகுது
Q5லேருந்து சி Q6 அப்போ Q6. இப்போ பாருங்க Q3 Q6 ரெண்டுமே வந்து நான் ஃபைனல் ஸ்டேட், அதுதான் NF. இப்போ இதே மாதிரி Q2 Q5 வச்சு D பார்க்க போகிறோம். Q2லேருந்து D எங்கே போகுது? Q2லேருந்து D Q1க்கு போகுது, Q1. நெக்ஸ்ட் Q2லேருந்து D, சாரி Q2லேருந்து D எங்கே போகுது? அதான் இப்போ பார்த்தோம் இல்லையா? இப்போ Q5லேருந்து D எங்கே போகுது? Q4 போதா? Q4. இப்போ பார்த்தீங்கன்னா Q1 Q4 ரெண்டுமே வந்து ஃபைனல் ஸ்டேட். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா Q1 Q4 ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு, ஸோ இதை விட்டுறலாம். இங்கே நியூவாக என்ன வந்திருக்குன்னா Q3 Q6 ஸ்டேட் வந்திருக்கு. இந்த ஸ்டேட் வச்சு நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ Q3 Q6 வச்சு சி பார்ப்போம். Q3லேருந்து சி எங்கே போகுது? Q3லேருந்து சி Q2க்கு போகுது, ஸோ Q2. அடுத்து Q3லேருந்து Q6லேருந்து சி எங்கே போகுது? Q6லேருந்து சி Q7 போகுது, ஸோ Q7. இப்போ இது ரெண்டும் பாருங்க, Q2 Q7 ரெண்டுமே நான் ஃபைனல் ஸ்டேட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா Q3லேருந்து D பார்க்க போகிறோம். Q3லேருந்து D எங்கே போகுது? Q3க்கே போகுது. அடுத்து Q6லேருந்து D எங்கே போகுது? Q6லேருந்து Q6க்கே போகுது, ஸோ Q3 Q6. இப்போ பார்த்தீங்கன்னா Q3யும் நான் ஃபைனல் ஸ்டேட், Q6ம் நான் ஃபைனல் ஸ்டேட். அப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா Q3 Q6 ஆல்ரெடி வந்துருச்சு. Q2 Q7 தான் வந்து நமக்கு இப்போ புதுசான ஸ்டேட். இப்போ அதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து நம்ம இன்புட் வச்சு கண்டுபிடிக்கலாம், சிடி ரெண்டுமே வச்சு. இப்போ Q2லேருந்து சி எங்கே போகுது? Q2லேருந்து சி Q3க்கு போகுது, Q3. நெக்ஸ்ட் Q7லேருந்து சி எங்கே போகுது? Q7லேருந்து சி Q6க்கு போகுது, Q6. இப்போ பார்த்தீங்கன்னா Q3 Q6 ரெண்டுமே வந்து நான் ஃபைனல் ஸ்டேட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். Q2லேருந்து சி, Q2லேருந்து டி. சி வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு, இப்போ டி போகிறோம். Q2லேருந்து டி பார்த்தீங்கன்னா Q1க்கு போகுது, அடுத்து Q1 மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்து Q7லேருந்து டி, Q7லேருந்து டி. இந்த இடத்துல டி வருங்க, மிஸ் ஆகிட்டு இருக்கு. Q7லேருந்து டி Q4க்கு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா Q1 Q4 ரெண்டுமே வந்து ஃபைனல் ஸ்டேட். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ Q1 Q4 ஆல்ரெடி வந்துருச்சு, Q3 Q6 ஆல்ரெடி வந்துச்சு. புதுசாக நமக்கு எந்த ஒரு ஸ்டேட்டுமே ஃபார்ம் ஆகலை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக எதுவுமே ப்ரொசீட் பண்ண வேண்டியதில்லை. இதை நீங்கள் பண்ணிங்கனாலும் திரும்ப திரும்ப அதே தான் வரும். நமக்கு எப்போ நியூ ஸ்டேட் எதுவுமே வராமல் முடியுதோ அதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இப்போ இதை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபைனல் ஸ்டேட்டில் முடிஞ்சிருக்கு, ரெண்டுமே நான் ஃபைனல், ரெண்டுமே நான் ஃபைனல், ரெண்டுமே ஃபைனல், ரெண்டுமே நான் ஃபைனல், ரெண்டுமே ஃபைனல், ரெண்டுமே நான் ஃபைனல், ரெண்டுமே ஃபைனல். இந்த மாதிரி சேமாக முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு ஆட்டோமேட்டாவும் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். எவ்ரி டிரான்சிஷன் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன், ஸோ டூ ஃபைனட் ஆட்டோமேட்டா இஸ் ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். இதுவே இஃப் சப்போஸ் இது நாட் ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இதுலேருந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த டயக்ராம் எடுத்துப்போம். இதில் அதே மாதிரியே ரெண்டு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இப்போ டேபிள் வரைய போகிறோம். Q1 Q4 ஸ்டார்ட் ஸ்டேட் எடுத்துக்கிறோம். அதுலேருந்து சின்ற இன்புட் பார்க்குறோம். Q1லேருந்து சி எங்கே போகுது? Q1க்கே போகுது. Q4லேருந்து சி எங்கே போகுது? Q4க்கே போகுது. ஸோ Q1 Q4 ரெண்டுமே வந்து ஃபைனல் ஸ்டேட். அடுத்து Q1லேருந்து டி, Q1 Q4க்கு டி பார்க்க போகிறோம். இப்போ Q1லேருந்து டி எங்கே போகுது? Q2க்கு போகுது. அப்போ Q2. Q4லேருந்து டி எங்கே போகுது? Q5 இல்லையா? Q5. இப்போ பாருங்க Q2 Q5
ரெண்டுமே வந்து நான் ஃபைனல் ஸ்டேட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். இதில் Q1 Q4 ஆல்ரெடி பார்த்தாச்சு. புதுசாக நமக்கு வந்திருக்க ஸ்டேட் Q2 Q5. ஸோ இப்போ அதுக்கு நம்ம இன்புட் செக் பண்ணலாம். இப்போ Q2லேருந்து சி, Q2லேருந்து சி பார்த்தீங்கன்னா Q1க்கு போகுது. அப்போ Q1. இப்போ Q2லேருந்து சி, Q2லேருந்து சி, சாரி Q5லேருந்து சி, Q5லேருந்து சி எங்கே போகுது? Q6க்கு போகுது. Q6. இப்போ பாருங்க Q1 Q6 வந்திருக்கு. Q1 நான் ஃபைனல் ஸ்டேட், Q6 ஃபைனல் ஸ்டேட். ஃபைனல் ஸ்டேட், நான் ஃபைனல் ஸ்டேட். அதாவது பார்த்தீங்கன்னா Q1 வந்து நமக்கு ஃபைனல் ஸ்டேட், Q6 வந்து நான் ஃபைனல் ஸ்டேட். இந்த மாதிரி மாறி வந்துச்சு அப்படின்னா, ஒன்று ஃபைனல் ஸ்டேட் இன்னொன்று நான் ஃபைனல் ஸ்டேட் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஃபர்தராக ப்ரொசீடே பண்ண வேண்டாம். இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். டூ ஃபைனட் ஆட்டோமேட்டா இஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். இல்லை சேமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? இவ்வளோதான். நீங்கள் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஏபிசிடி ஆப்ஷனில் வந்து ரெண்டு டயக்ராமாக கொடுத்துட்டு இதில் எது ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் ஈஸியாக அந்த டிரான்சிஷன் டேபிள் போட்டு ரெண்டுமே ஃபைனலில் முடியுதா, ரெண்டுமே நான் ஃபைனலில் முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம். சரிங்களா? தேங்க்யூ. எல்லா கான்செப்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. நம்ம ஃபர்தராக கிளாஸஸில் மற்ற டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதில் இருந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம். நீங்களும் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் நிறைய கொஷின்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் இன்னும் கிளியர் ஆகும். இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ. குட் நைட்.